வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால 2022ல வெளியான கொச்சால் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கொச்சால்னா குள்ளமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த படத்துல நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஆள் குள்ளமா இருப்பாரு. இதை வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கேஸ் விசாரணை பண்றதுக்காக வருது. எப்படியாவது இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணணும், நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் மாத்தணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டாரு. என்ன மாதிரியான குற்றம் நடந்தது, அதை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே போலீஸ் செலக்ஷன் நடக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் வந்திருக்காரு. ஹீரோ பேரு ஸ்ரீகுட்டன் அப்படின்றது. ஆளு கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு. அதனால இங்க இருக்க எல்லாருமே ஹீரோவை கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன்லாம் வந்திருக்கான் பாருன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரோட ஹைட்டை பாக்குறாங்க. ஹைட் கரெக்டா இல்லல்ல, அதனால ரிஜெக்ட் பண்றாங்க. சார், ஹைட்டை தாண்டி என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு சார், ப்ளீஸ் சார் என்ன செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏன்பா ஒரு வாட்டி சொன்னா புரியாதா, அடிக்கடி வந்து எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரி கோவமா பேசி அனுப்பி விடுறாங்க. இங்கதான் கொச்சால்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. குள்ளமா இருந்தும் நிறைய சாதிச்சவங்களா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை காமிச்சுதான் படத்துல ஒர்க் பண்ணவங்களோட பேரெல்லாம் நமக்கு போடுறாங்க. சச்சினா காட்டுறாங்க, எம்ஜிஆரா காட்டுறாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை காட்டுறாங்க. ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா வந்துட்டு இருக்காரு. அனீஷ்ன்றவரை என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. இவர் நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. இந்த அனீஷ் வெளிநாட்டுல டிரைவிங் வேலைக்காக போயிருப்பாரு. ஆக்சிடென்ட் ஆனதுனால வேற வழி இல்லாம திரும்பி இந்த ஊருக்கே வர வேண்டிய நிலைமை வந்திருக்கும். விதி எப்ப எதை தரோன்னு சொல்ல முடியாது. சீக்கிரமா உன் லைஃப்ல நல்லது நடக்கும், கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டாரு. ஒரு நபரோட கடையில டிவி இருக்கும். அந்த டிவியை பாபுன்ற நபர் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. இந்த பாபுவை பொறுத்த வரைக்கும் பைலின்ற ஒருத்தர் கிட்ட வேலை பார்க்கறாரு. பைலி தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளா இருப்பாரு. பைலி கிட்ட கடன் வாங்கி ஒருத்தர் தராம இருக்காரு. அதனால தான் பாபு இருக்காருல, இவரோட டிவியை போட்டு உடைச்சிருப்பாரு. சீக்கிரமா காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி காசை வாங்கினவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாபுவை பார்த்தா இந்த ஊர்ல எல்லாருமே பயப்படுவாங்க போல. ஹீரோ செம்மையா பயப்படுறாரு. அந்த பாபு பக்கத்துல கூட போக மாட்டாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இந்த வாட்டியும் புட்டுக்குச்சுன்னு சொல்லிட்டாரு. ஒரு பெரியவர் இவரை கொச்சால்னு கூப்பிடுறாரு. அண்ணன் கொச்சால்னு மட்டும் கூப்பிடாதீங்கன்னு, எனக்கு கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. இவர் நைட்டு நேரம் சாப்பிட வராம இருக்காரு. என்னாச்சு, ஏன் பையன் சாப்பிட வரலன்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. ஆக்சுவலா அப்பாவும் போலீஸா தான் இருப்பாரு. அப்பாவை பார்த்துதான் இவர் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. செலக்ட் ஆகல, அதை சோகமா சொல்லிட்டாரு. இதுக்கேண்டா இவ்வளவு வருத்தப்படுற, ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கல, அந்த வேலையை கண்டினியூ பண்ணு, உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்பா இவரை மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய பேசுறாரு. இவருக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் போல. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணோட அப்பா இந்த வழியா பைக்ல வந்துட்டு இருக்காரு. இதனால இந்த பொண்ணு வேகமா ஓடி போயிடுறாங்க. ஹீரோவும் வேற பக்கம் திரும்பின மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்பா நேரா ஹீரோ நோக்கி தான் வராரு. நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். லவ்வுக்கு நான் எதிரிலாம் கிடையாது. ஆனா உனக்கு ப்ராப்பர் வேலை இல்லல்ல, அதான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்கிள் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் சீக்கிரமா போலீஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டாரு. நீயாவது போலீஸ் ஆவறதாவது அப்படின்ற மாதிரி இந்த அப்பாவும் கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, வேற ஊர்ல தான் அந்த வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஐடி கம்பெனில ஏதோ வேலை பார்க்கறாரு போல. இப்ப இவரோட சொந்த ஊர்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஃப்ளட் மாதிரி வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்கள காப்பாத்துறதுக்காக போலீஸுங்கெல்லாம் போயிருப்பாங்கல்ல, அப்படி போன ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் யாருன்னு பாக்குறாரு. பார்த்தா இவரோட அப்பா தான் இறந்து போனதா நியூஸ்ல சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. இப்ப ஊருக்கு வந்து இவர் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. சொந்தக்காரங்க எல்லாருமே இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்பா கூட பால்னு ஒரு நபர் வேலை பார்த்திருப்பாரு. அந்த பால் இருக்கார்ல, இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. பொதுவா சர்வீஸ்ல இருக்கும் போது இறந்து போயிட்டா பசங்களுக்கு வேலையை தருவாங்கல்ல, அந்த மாதிரி அப்பாவோட வேலை இவருக்கு வருது. எனக்கு போலீஸ் வேலைனா பிடிக்கும், ஆனா அப்பா போய் இந்த வேலை வரதுல எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாத, உன் அப்பா இடத்துல இருந்து நீ தான் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் சொல்லிட்டாரு. அம்மாவும் சொல்றாங்க. அதனால இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ட்ரைனிங்காக இவரும் வந்துடுறாரு. ஒரு 6 மாசம் ட்ரைனிங் போது, அதுக்கப்புறம் இவருக்கு போஸ்டிங் போட்டு தந்துடுறாங்க. இந்த ஊர்லயே கான்ஸ்டபிள் வேலை தான் கிடைச்சிருக்கும். இவருமே சந்தோஷமா டியூட்டில ஜாயின் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஆனா எல்லாருமே இவரை கொஞ்சம் நக்கலா பாக்குறாங்க. ஆள் குள்ளமா இருக்காருல, இவன்லாம் போலீஸான்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பா மட்டும் இல்லைன்னா இவனுக்குலாம் இந்த வேலை கிடைச்சிருக்காதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. போலீஸுங்களை ரவுண்ட்ஸுக்காக அங்கங்க போக சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை தான் இவருக்கு போட்டு தராங்க. இப்ப இவரை நைட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இவர் போலீஸ் ஆயிட்டார்ல, அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன்னை போலீஸ் ட்ரெஸ்ல பாக்கணும், நாளைக்கு வந்துருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அம்மா இந்த ரூம் வந்துடுறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. யார்கிட்டயும் இல்லன்ற மாதிரிலாம் இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. அம்மா செக் பண்ணும் போது இவரும் சட்டுன்னு ஒளிஞ்சுக்கிறாரு. ஒரு நபர் மரம் வெட்டுறதுக்காக இந்திக்காரங்களை தேடிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஒரு பெரியவர் இருக்கார்ல, ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் ஆளுங்க இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு.
சிறு மரம் வெட்டணும், நீங்க வரீங்களான்ற மாதிரி இவர் கிண்டலா கேட்கிறாரு. நீ வேணா போன்ற மாதிரி இந்த பெரியவர் ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டாரு. சிறு மரம் வெட்டுறதுக்குன்னா நான் போக மாட்டேன், அது அரிக்கும், உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிடும், என்னெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது வெட்டதுக்கு கஷ்டமான மரம் போல, அதனால தான் யாருமே வரமாட்டாங்க. இப்ப இவருமே கிடைச்ச இந்திக்காரங்களை கூட்டு போறாரு. உன்னை போலீஸ் ட்ரெஸ்ல பாக்கணும்னு ஹீரோயின் சொன்னாங்கல்ல, இவரும் போலீஸ் ட்ரெஸ்ஸோட இவங்களை பாக்குறதுக்காக பஸ் ஸ்டாப் வராரு. இவங்களும் நல்லா இருக்குன்ற மாதிரி ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அசோக் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பைலியோட செகண்ட் ஒய்ஃபோட பையனா இருப்பாரு, அதாவது இல்லீகல் ஒய்ஃபோட பையனா இருப்பாரு. இதை சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. அப்படிலாம் பேசாதீங்கடா, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலுமே ஒருத்தர் ஓவரா கிண்டல் பண்ணிட்டாரு. கோவப்பட்ட இந்த அசோக் இருக்கார்ல, இந்த நபர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேர் சண்டை போடுற சவுண்ட் கேட்டோன்னா ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் நிறுத்திட்டு இருக்காரு. இவர் போலீஸ்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பாபு இந்த இடத்துக்கு வராரு. என்னடா சண்டை, ரெண்டு பேருமே கலைஞ்சு போங்க மாதிரி சொல்லிட்டாரு. பாபு இத நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நீ என்னடா பாத்து பண்ற மாதிரி கேக்குறாரு. நான் போலீஸ்ல, நான் பாத்து பண்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்பா இறந்து போனதால தான் உனக்கு இந்த வேலையே கிடைச்சது, ஓவரா சீன் எல்லாம் போடாத, நீ எப்பவுமே டம்மி தான்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இருந்தாலுமே பாபுவை எதிர்த்து ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோக்கு பால்னு ஒரு அண்ணன் க்ளோஸ்ல, அந்த அண்ணன் கிட்ட பாபு பேசினதை பத்தி சொல்லிட்டாரு. எப்பவுமே நான் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான், அவனை எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னைக்காவது நம்ம கிட்ட மாட்டாமையா போயிட போறான், மாட்டும் போது நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டாரு. அப்படியான சொல்றீங்க, சரின்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப பாபுவோட ஒய்ஃபையும் அப்பாவையும் காட்டுறாங்க. ஒய்ஃப் பேரு நிஷா அப்படின்றது. ஆக்சுவலா பின் கதவு உடஞ்சிருக்கு போல, அதை சரி பண்ணுங்க மாமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாபு கிட்ட சொல்ல வேண்டியதானன்ற மாதிரி மாமனார் கேட்கிறாரு. அவர் வீட்டுக்கு வந்தாதானே, வரவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி நிஷா புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப பாபு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லாக்கரை க்ளோஸ் பண்றாரு. பாஸ்வேர்டு போட்டாதான் ஓபன் பண்ண முடியும். ஓபன் பண்ணி இவர் க்ளோஸ் பண்றாரு. பைலின்னு ஒருத்தர் கிட்ட இவர் வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பைலி பாபுவை ரொம்ப நம்புறாரு போல, அதனால தான் பாஸ்வேர்டு கொண்டு சொல்லி வச்சிருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அசோகா காட்டுறாங்க. அசோக் இருக்காரு பாத்தீங்களா, பாபுவோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா பாபு இருக்கார்ல, இவரோட அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நடுவுல வீட்டுக்கு போறாரு. அப்படி போறத கூட ஊர் மக்கள் தப்பா பேசுறாங்க. இதுக்கப்புறம் பாபு அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லுங்க, ஏற்கனவே என்னோட அம்மாவை பத்தி மோசமா எல்லாருமே பேசுறாங்க, இதுக்கப்புறமும் பேசுறதை என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணு கேட்கறதுக்காக ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பவும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. என் பொண்ணுக்காக ஒரு இடத்த நான் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கேஸ் நடக்குது, ஒரு 6 மாசத்துல கேஸ் முடிஞ்சிடும், கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு பாகத்தை தரேன்னு சொல்லிட்டாரு. தரலனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஹீரோவும் அம்மாவும் சொல்றாங்க. அப்ப ஒரு இடத்து மேல கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு பாத்தீங்களா, பைலிக்கும் அவருக்கும் தான் கேஸ் நடந்துட்டு இருக்கும். பைலி இதை பத்தி பாபு கிட்ட சொல்லிட்டாரு. அந்த இடம் எப்படியாவது எனக்கு கிடைக்கணும்டா, அதுக்கு லைட்டா உங்களை மிரட்டி விடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த பாபு சொல்றான். மறுநாள் ஹீரோயின் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. கார்ல இருக்க பாபு இந்த விஷயத்த கவனிக்கிறாரு. லைட்டா இடிக்கிற மாதிரி போனா என்னன்னு யோசிக்கிறாரு. இப்ப வேகமா இவங்க பக்கத்துல வராரு. சட்டுன்னு திரும்புறாரு. இவங்க லைட்டா இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ வேகமா பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. அந்த பாபு தான் வேணும்ட்டே இப்படி பண்ணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாபு என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டு இருக்காரு. அப்ப பாபுவே இந்த இடத்துக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. என்னமா ஆச்சுன்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு. பாபு ரொம்ப நடிக்காத, நீ தானே இப்படி பண்ணன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆமா நான் தான் பண்ணேன், என்னடா செய்வேன்ற மாதிரி கேக்குறாரு. சீக்கிரமா இவளோட அப்பனை கேஸை வாபஸ் வாங்க சொல்லு, இல்லைன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி பேசுறாரு. இவ்வளவு பேசியும் ஹீரோ எதிர்த்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. செம்மையா பயப்படுறாரு. இதை ஹீரோயின் அம்மாவும் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவன் சரியான கோலியா இருப்பான் போல அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இதை ஹீரோவும் காதுல வாங்குறாரு. கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி கிளம்புறாரு. பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்பாக்கு தெரிஞ்சோன்னு நேரா பைலியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ சொல்லி தானே அவன் பண்ணான், எதுக்காகடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என் கிட்ட மோது, என் பொண்ணு கிட்ட மோதாது அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வராரு. பைலியும் பதிலுக்கு சண்டைக்கு வராரு. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, கிளம்புங்க கிளம்புங்கன்ற மாதிரி ரெண்டு பேரையும் பிரிச்சு இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இன்னைக்கு நைட்டு திருவிழாவா இருக்கும். பாபு வீட்டுல இருக்க மாட்டாரு. அதனால பாபுவோட அப்பாவும் பாபுவோட ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி திருவிழாக்கு போலான்னு நினைக்கிறாங்க. பின்னங்கதவை மட்டும் சாத்த முடியல மாமான்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. சரி பைலி கூட தான் பாபு இருப்பான்னு பார்த்தா பைலி கூடயும் பாபு இல்ல. பைலி தனியா தான் உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. பாபு எங்க போனாருன்னு நமக்கு கிளியரா தெரியல. ஆக்சுவலா ஹீரோ கூட சேர்ந்து தான் பால் டியூட்டி பார்க்கணும். ஆனா பால் ஆளுங்க கூட சேர்ந்து சீட்டு கட்டு விளையாடலான்னு முடிவு பண்றாரு. எனக்காக சைன் போட்டுரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, ஹீரோனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோனும் என்னோட அம்மா பேசினதை பெருசா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் தப்பாலாம் எடுத்துக்கலன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப டியூட்டி பாக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கதான் போயிட்டு இருக்காரு.
போயிட்டு இருக்க வழியில பைக் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருது. ஆளுங்களாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிருது போல. இவரும் கிளம்புறாரு. இப்ப டியூட்டி பாக்குறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இவர் சைன் போடலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வர்றாரு. இந்த நேரத்துல என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எலி பிடிச்சிருக்கேன், அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு அந்த பெரியவர் சொல்றாரு. சரி சரின்ற மாதிரி இவரும் பேசி அனுப்பி வைக்கிறாரு. இந்த ஊர்ல பெரிய ஆளான பைலி கிட்ட ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. இப்ப காலையில வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வெளிய இருக்க வாட்ச்மேனை எல்பி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அந்த வாட்ச்மேனை ஒரு டீ போட்டு தான சொல்லிட்டாரு. இருங்க கதவை திறந்தோன்னு போட்டு தரேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. கதவை தட்டுறாங்க. ஆனா யாருமே திறக்க மாட்டாங்க. திறக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டாங்க. அவருமே இந்த இடத்துக்கு வந்து கூப்பிடுறாரு. ஆனா உள்ள பைலி கதவையே திறக்க மாட்டாரு. இப்ப ஏதோ ஒரு விஷயம் ஊர் முழுக்க பரவிட்டு இருக்கு. இப்பதான் பைலி வீட்டை காட்டுறாங்க. பைலியும் அவரோட ஒய்ஃபும் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. வீட்டுல இருக்க நகை காசுன்னு நிறைய திருட்டு போயிருக்கு. இந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்காக டிஎஸ்பி ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேரு சைமன் அப்படின்றது. கொலகாரனுக்கும் இந்த பைலிக்கும் சண்டை ஏற்பட்டிருக்க போல. அதுல கொலகாரனோட பாக்கெட்டை இவர் கிழிச்சிருக்காரு. கிழிஞ்ச மாதிரி இந்த இடத்துல இவங்களுக்கு துணி கிடைக்குது. இப்ப பால் இருக்கார்ல, இந்த ஆபீசரை பத்தி சொல்றாரு. இதுக்கு முன்னாடியே நிறைய கேஸ சால்வ் பண்ணிருக்காரு. இந்த கேஸுக்காக தான் வந்திருக்காருன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டிஎஸ்பி இருக்கார்ல, வீட்டை சுத்தி தேடி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அதே சமயம் இவர் செக்யூரிட்டி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. என்ன நடந்தது, நீ தான் கதை உடைச்சிட்டு உள்ள போனியான்னு கேக்குறாரு. சார் நானும் கதவை உடைக்கல, இவருக்கு ஒரு தம்பி பையன் இருக்கான், அந்த தம்பி பையனுக்கு தகவலை கொடுத்து வர வச்சன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தம்பி பையன் கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி வர வச்சிருக்காரு. இவர் பேரு முரளி அப்படின்றது. என்ன தொழில் பண்றேன்னு கேக்குறாரு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கன்ற மாதிரி முரளி சொல்றாரு. உன்னோட பெரியப்பாக்கும் உனக்கும் குடுக்கல் வாங்கல் இருந்து அதுக்காக கொலை பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. சார் என்ன சார் பேசுறீங்க, பெரியப்பாவை நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன், நான்லாம் பண்ணலன்னு சொல்றாரு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல சிரின்ற ஒரு மரம் இருக்கு. ஹீரோ அந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காக இந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி பால் கேக்குறாரு. இல்ல அங்கிள், சாதாரணமா இந்த வீட்டுக்குள்ள நுழையிறது கஷ்டம், ஏன்னா நாய் குலைச்சு காட்டி குத்துரும். இந்த மரம் மூலியமா தான் யாரோ உள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப வேற ஒரு கான்ஸ்டபிள் வந்து இவரை கிண்டல் பண்றாரு. நீ ஒன்னும் ஆபீசர் இல்ல, சாதாரண கான்ஸ்டபிள், போய் தேடுற வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாரு. இதனால இவரும் தேடலான்ற மாதிரி தேடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நபர் ஒரு மரத்துல சாஞ்ச மாதிரி போன் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு மயக்கம் போட்டு பொத்துனு கீழே விழுந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம இவங்களும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இங்க இருந்து கிளம்பிடுறாங்கல்ல. இப்ப ஹீரோ மட்டும் தான் தனியா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அங்க இருக்க தண்ணியில ஒரு சட்டை கிடக்கிறது இவருக்கு தெரியுது. கில்லரோட சட்டைன்ற மாதிரி இவரும் எடுத்துட்டு வந்து ஆளுங்க கிட்ட காட்டுறாரு. அதுல பாக்கெட் கிழிஞ்சிருக்கு. சோ கில்லரோட சட்டைன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. கில்லர் தான் போற வழியில போட்டு போயிருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப டிஎஸ்பி இருக்கார்ல, திரும்பி செக்யூரிட்டி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த செக்யூரிட்டியும் பார்த்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தம்பி பையன் முரளின்னு ஒருத்தனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அந்த முரளி பெரியப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த பாபு தேவையில்லாம அந்த பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், ஊர்ல எல்லாருமே உங்களை பத்தி மோசமா பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஒய்ஃபுமே கோவப்பட்டு இவரை திட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாபு தான்ற மாதிரி திட்டுறாங்க. அப்பதான் பாபு இந்த இடத்துக்கு வராரு. இப்ப இவருமே பாபு கிட்ட எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறாரு. பைலியோட ஒய்ஃபை இவனுக்கு நீங்க ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வராத போடான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கொஞ்சம் காசு மட்டும் தாங்கன்னு கேக்குறாரு. உனக்கு எதுக்கு நான் காசு தரணும், கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. எதுவுமே பேசாம பாபுவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பாபு போகும்போது கொஞ்சம் கோவமா போனான்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்றாரு. சோ பாபு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இந்த டிஎஸ்பி யோசிக்கிறாரு. பாபுவை வர சொல்லி பேசலாம் நினைக்கிறாரு. ஆனா பாபுவோட ஒய்ஃபும் அப்பாவும் தான் வந்திருக்காங்க. பாபு வீட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பாபு இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு போன் கால் வருது. இவரோட முகமே மாறிடுது. எனக்கு ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருப்பாரு. இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி அந்த ஷர்ட்டை இவங்க கிட்ட காட்டலான்ற மாதிரி டிஎஸ்பி யோசிக்கிறாரு. இது பாபுவோட ஷர்ட் தானன்ற மாதிரி அந்த ஷர்ட்டை எடுத்து டேபிள்ல வைக்கிறாரு. இவங்களுமே பார்த்துட்டு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது தெரியலையா, ஒழுங்கா பார்த்து சொல்லுன்ற மாதிரி இவர் கோவமா கேட்கிறாரு. சார் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பின்பக்கம் காய போட்டேன், அது காணாம போயிருச்சு. ஆமா சார், பாபுவோட ஷர்ட் தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ பாபு தான் இதை பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்க ஒரு ஹோட்டல் விடாம எல்லா ஹோட்டல்லையும் தேடி பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாபுவை லாக் பண்ணிடுறாங்க. எப்படா இந்த விஷயத்த பண்ணி காட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பண்ண போறியா இல்லையான்ற மாதிரி மிரட்டி மிரட்டி ஒவ்வொரு விஷயமா இவங்க பண்ண வச்சிட்டு இருக்காங்க. இவங்க மிரட்டிட்டு இருக்கிறதெல்லாம் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காருல, உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவனை பார்த்தோம் லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்ப இவனை செல்லுக்குள்ள தான் லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இவனை பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவை பிடிக்காத வேற ஒரு கான்ஸ்டபிள் பாக்குறாரு. இவன்
ஏன் இப்படி பாக்குறான், ஒருவேளை இவன் ஏதாவது பண்ணிருப்பானான்னு யோசிக்கிறாரு. பாபு பேர்ல ஏற்கனவே நிறைய பெட்டி கேஸ்லாம் இருக்கும், அதை பத்தி எல்லாம் டிஎஸ்பி கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. பாபு மேல நிறைய கோவத்துல இருக்காருல, அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் டிஎஸ்பி கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப டிஎஸ்பி விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. அந்த பைலியும் ஒய்ஃபும் உன்னை திட்டி அனுப்பியிருக்காங்க, அதனாலதான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் பைலிலாம் என்ன திட்டல சார், நடந்ததே வேறன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஆக்சுவலா பைலி திட்டிட்டு இருக்கும் போதே லைட்டா இவரை பார்த்து கண்ணடிச்சிருப்பாரு. அதாவது என் ஒய்ஃப் இருக்கிறதுனால உன்னை திட்டுறேன்டா, மனசுல வச்சுக்காத, இப்ப போயிட்டு அப்புறமா வான்ற மாதிரி சிக்னல்லயே சொல்லியிருப்பாரு. இவருமே அதை புரிஞ்சுக்கிறாரு, அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. நாளா அவங்க மேல கோவப்பட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பொய் சொல்லாத, நீ தான் நகை காசை திருடி இருக்கன்ற மாதிரி டிஎஸ்பி சொல்றாரு. சார் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா, அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், ஒய்ஃபுக்கு கூட தெரியாததை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் நினைச்சா அதுல இருக்க எல்லா காசையும் தூக்கியிருப்பேன், இதுதான் பாஸ்வேர்டு, நான் எதையுமே தூக்கல, வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றான். சரி அன்னைக்கு நைட்டு எங்கடா போனன்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் கஞ்சாலாம் சேல் பண்ணுவான் போல, கஞ்சா பல்கா இருக்கு வேணுமான்னு ஒருத்தன் கால் பண்ணா, நான் வாங்குறதுக்காக போனேன், பார்த்தா ஏமாத்தி தான் எவனோ வர வச்சிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது சார். அந்த இடத்துல கஞ்சாவே இல்ல, அதனால நைட்டு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு போலான்னு ஸ்டே பண்ணேன் சார். ஊருக்குள்ள எல்லாருமே என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பதுங்கன்னு சொல்றான். லாக்கர் விஷயத்துல இவன் சொல்றது உண்மையான்னு செக் பண்ணுன்ற மாதிரி டிஎஸ்பி யோசிக்கிறாரு. இப்ப செக் பண்றதுக்காக லாக்கர்ல அவன் சொன்ன பாஸ்வேர்டை போடுறாரு. பாஸ்வேர்டு போட்டோன்னே ஓபன் ஆகுது, நிறைய காசு நகை இருக்கு. அவன் நினைச்சிருந்தா இதையும் தூக்கிருப்பானே, தூக்கலனா அவன் இந்த விஷயத்த பண்ணல போலன்னு யோசிக்கிறாரு. இந்த வீட்டுல வேலைக்காரியா ஒருத்தங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இப்ப அந்த வேலைக்காரி கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு என்ன நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே யோசிச்சு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல செக்யூரிட்டியா ஒரு நபர் இருக்காருல, அவரோட பையனை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. பையன் போன் கடை வைக்கலான் இருக்கான், கொஞ்சம் காசு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பைலி கிட்ட சொல்றாரு. பைலி எவ்வளவு வேணும்னு கேக்குறாரு. இவங்க 3 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. அவ்வளவு காசா, அவ்வளவு காசுலாம் என்கிட்ட இல்லன்னு சொல்றாரு. இதை கேட்டு அப்பாவும் பையனும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கோம், 3 லட்சம் ரூபாய் கூட நம்பி தரமாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பையனும் கோவமா பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்ல போனா இதுக்கப்புறம் தான் பைலியோட தம்பி பையன் வந்திருப்பாரு. தம்பி பையன் வந்ததை பத்தி அந்த செக்யூரிட்டி சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் பையனை கூட்டு வந்ததை மறைச்சிருப்பாரு. ஏன் மறைச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அடுத்ததான் அசோக்கை விசாரிக்கிறதுக்காக வர வச்சிடுறாங்க. அதாவது கூத்தியாலோட பையன்னு சொல்றதுனால இவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. சார் நான் கொல்றதா இருந்தா பைலியை கொல்ல மாட்டேன் சார், பாபு தான் கொலை பண்ணுவேன். ஏன்னா நான் பைலியோட பையன்றது யாருக்குமே தெரியாம தான் இருந்தது, இந்த பாபு தான் எல்லாருக்குமே தெரிய பத்திட்டான். அந்த பாபு மேலதான் சார் எனக்கு கோவம் இருக்கு, பைலி மேலலாம் கோவம் இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப டிஎஸ்பி என்ன பண்றாருன்னா திரும்பி அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஈரன் அப்பா வந்து சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி இந்த செக்யூரிட்டி சொல்றாரு. சரி இதை தாண்டி என்ன நடந்தது சொல்லுங்கன்ற மாதிரி டிஎஸ்பி கேக்குறாரு. அதாவது இவர் பையனை கூட்டு வந்ததை பத்தி சொல்றாரான்ற மாதிரி செக் பண்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் அதை பத்தி மட்டும் இவர் சொல்லவே மாட்டாரு. இந்த மனுஷன் என்ன அதை பத்தி மட்டும் சொல்ல மாட்டாரு, அப்ப இவர் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்போதைக்கு ஈரன் அப்பா சண்டை போட்டது தெரிய வருது இல்ல, அதனால அவரை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக பைலி கூட சண்டை போடுறதுக்காக வந்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அந்த பாபு வேணும்ட்டே அடிச்சு தூக்கியிருக்கான், பைலி சொல்லி தான் இதை பண்ணிருப்பான், அதனால தான் சார் சண்டை போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தேன், மற்றபடி நானா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தேவனா திரும்பி வருவன்ற மாதிரி இவரும் கோவமா பேசிட்டு கிளம்புறாரு. ஹீரோவை ஒரு கான்ஸ்டபிளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அவருமே ஹீரோவை பத்தி குறை சொல்றதுக்காக வராரு. சார் ஹீரோ கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார், ஏன்னா ஹீரோக்கும் பாபுக்கும் ஆகவே ஆகாது, பாபுவை மாட்டி வர்றதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சட்டையில இருந்து எல்லாமே ஹீரோ தான் எடுத்து தந்திருப்பாரு. ஹீரோ ஏன் கோர்த்தி வர்றதுக்காக இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி டிஎஸ்பிக்கே தோண ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு ஹீரோ எங்க இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் பாலும் தான் அந்த பகுதியில டியூட்டி பார்க்கணும். பால் சைன் போட்ட மாதிரி ரெக்கார்ட் இருக்கும், ஆனா பால் அந்த இடத்துக்கு போலன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா எலியை விடுறதுக்காக ஒரு நபர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோ மட்டும் தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நேரா இவரும் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு லேட்டா தான் நீ அந்த இடத்துக்கு போயிருக்க, வழியில என்னாச்சு ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் வழியில பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு சார், சரி பண்ணிட்டு போனேன் அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நீ தான் அவன் வீட்டுல போய் சட்டையை எடுத்திருக்கன்னு சொல்லிட்டாரு. சார் சத்தியமா அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா டிஎஸ்பிக்கு ஹீரோ மேலேயே சந்தேகம் வந்துடுது. ஹீரோக்கு ஸ்டேஷன்லயே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார்ல, அவரும் நீ எதுக்காக பாலுக்காக சைன் போட்டேன்னு கேக்குறாரு. பால் சொல்லி தான் இவர் போட்டிருப்பாரு, ஆனா இந்த இடத்துல பாலை மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சார் நான் தான் சார் ஹெல்ப் பண்றதா நினைச்சு போட்டுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
சரி உனக்கு நான் சஸ்பென்ஷன் கொடுக்குறேன்ற மாதிரி அவரும் சஸ்பென்ஷன் கொடுத்துடுறாரு. ஹீரோ இவ்வளவு நேரம் பாபு தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப பாபு இதை பண்ணலன்ற மாதிரி இந்த பால் கிட்ட சொல்றாரு. பால் எதை வச்சு சொல்றன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ இருக்கார்ல ஒரு ஃப்ரெண்ட பக்கத்துல வர வச்சிருந்தாரு. இப்ப அவரோட கழுத்தை பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. கில்லர் பைலியோட கழுத்தை இப்படிதான் அறுத்திருக்கான். கில்லர் பாபுன்னு வச்சுக்கிட்டா பாபு லெஃப்ட் ஹேண்டடு, அவனால இப்படி பிடிக்க முடியாது, இப்படிதான் பிடிக்க முடியும். இந்த மாதிரி பிடிச்சா பைலியால கண்டிப்பா பாக்கெட்டை கிழிக்கவே முடியாது. சோ கண்டிப்பா இந்த கொலையை பாபு பண்ணல, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ற யாரோ தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு பால் கிட்ட இருந்து கால் வருது. நீ சொன்னது சரிதான், மர வழியா தான் யாரோ ஏறி போயிருக்காங்க போல, ஏன்னா நமக்கு கிடைச்ச சட்டையில அந்த சிரி மரத்தோட துகள்லாம் நிறைய கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ உடனே ஹீரோவும் இது சம்பந்தமா பேசுறதுக்காக டிஎஸ்பிய பாக்குறதுக்காக வராரு. சார் நான் ஏற்கனவே இதை கெஸ் பண்ணேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா டிஎஸ்பி என்ன சொல்றாருன்னா, விசாரணை பண்றதுக்காக வந்திருக்க ஆபீசர் நான் தான், அப்பா மூலியமா வேலை கிடைச்ச நீயே கண்டுபிடிச்சனா, மூளையை யூஸ் பண்ற நான் கண்டுபிடிக்க மாட்டேனா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த மரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது. அந்த மரத்துல லைட்டா பட்டா கூட உடம்பு முழுக்க கட்டிலாம் வந்துடும், அலர்ஜிலாம் வந்துடும்ன்றது இவருக்கு தெரிய வருது. சரி உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இன்னைக்கு ஒருத்தர் வந்தார்ல, அவர் கூட அதனால தான் பாதிக்கப்பட்டாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த மரத்துல சாஞ்ச மாதிரி போன் பேசிட்டு இருந்திருப்பாரு. அதனால தான் உடம்பு அஃபெக்ட் ஆகி அவர் பொத்துனி கீழே விழுந்திருப்பாரு, ஆளுங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த கில்லருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி அரிப்பு வந்திருக்கும், அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான், அந்த நாள் யாரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்ற மாதிரிலாம் இவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படி விசாரிக்கும் போது ஒரு நபர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காருன்னு தெரிய வருது. அவரை பத்தின டீட்டெயிலாம் இவர் கேட்கிறாரு. சரி அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து படுக்க வச்சிருந்தோம், காலையில சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டாரு, அவரை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் எப்படி இருப்பான்றது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க ஒரு சிசிடிவி இருக்கு, சிசிடிவியை செக் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. சரி இங்க சிசிடிவி எல்லாம் பேருக்கு தான் இருக்கு, எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப எப்படிதான் அவனை கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இன்னொன்னு பக்கம் அந்த டிஎஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, வேற மாதிரி இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இவரும் எப்படியாவது கூடிய சீக்கிரத்துல குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. உடம்புல அலர்ஜி வரணும்னு சொன்னா பாத்தீங்களா, அது ஒரே நாள்ல சரியாகாது, ரொம்ப டைம் எடுக்கும், அதுக்கு நிறைய ஆயின்மெண்ட் எல்லாம் போடணும். அந்த மாதிரி ஆயின்மெண்ட்டை யார் வாங்கியிருக்கா, எந்த மெடிக்கல் ஷாப்ல வாங்கியிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சார் இந்த டேட்ல யாருமே வாங்கின மாதிரி தெரியலன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவர் ஒவ்வொரு கடையா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ஊர்ல ஒரு 20 கடை இருக்குன்னா அந்த 20 கடையில விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி விசாரிக்கும் போது ஒருத்தர் வாங்கி இருக்கிறதா சொல்லிட்டாரு. வாங்கினவன் யாரு, அடையாளத்தை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான் சார், எனக்கு அடையாளம் தெரியலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வேற ஏதாவது யோசிச்சு சொல்லுன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இல்ல சார் எதுவுமே தோணலன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோ சோகமா கிளம்ப போறாரு. அப்பன்னு பார்த்து இந்த நபர் ரூபா நோட்டை பாக்குறாரு. அப்ப ஏதோ தோணுது போல, சார் ஒரு விஷயம் நடந்தது நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மருந்தெல்லாம் வாங்கின நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு 50 ரூபாயை தந்திருப்பாரு. அந்த 50 ரூபாயில காந்தி தாத்தாவை வரைஞ்ச மாதிரி இருக்கும். எங்க இதெல்லாம் செல்லாது, வேற நோட்டு தாங்கன்ற மாதிரி இவர் வேற நோட்டை வாங்கியிருப்பாரு. இந்த ஹெல்மெட் போட்டவன கிளம்பலாம்னு நினைக்கிறான். அப்ப ஆளுங்க டொனேஷன் கேக்குறாங்க, இவன் காசெல்லாம் தந்துட்டு போறான். இப்ப டொனேஷன் கேக்குறவங்க இவர்கிட்ட வந்து டொனேஷன் கேக்குறாங்க. 100 ரூபா இருக்கு, 50 ரூபா தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அவன் கிட்ட செல்லாது, ஒரு நோட்டு வாங்க மாட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, பார்த்தா அதே நோட்டு திரும்ப இவர்கிட்ட வந்துருது. சே இதே நோட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. இதனால தான் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ அவன் டொனேஷனும் பண்ணிருக்கான், அந்த ஆளுங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஆளுங்களை பாக்குறதுக்காக வராரு. அவங்க கிட்ட அட்ரஸ் எல்லாம் தரணும் போல, அவனும் தந்திருக்கான். சரி இது போதும்ன்ற மாதிரி இவரும் பைக் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இப்ப டிஎஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, அந்த செக்யூரிட்டி பையனை கூப்பிட்டு பேசுறாரு. அவர் காசு தரலன்ற கோவத்துல அப்பாவும் பையனும் சேர்ந்த மாதிரி கதையை முடிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் இல்ல சார், நான் கோவப்பட்டது உண்மைதான் சார், என்ன பண்ண முடியும்ன்றதுக்காக அமைதியா போயிட்டேன் சார், நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். இப்ப ஹீரோவா அந்த நபரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவன் யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இந்த இடத்துல நீ தானே மருந்து வாங்கின, எதுக்காக அந்த மருந்தை வாங்கின, நீ தானே அந்த வீட்டுல போய் கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. நான் கொலைலாம் பண்ணல, அந்த மருந்தை நான் எனக்காக வாங்கல, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்காக வாங்கினன்ற மாதிரி சொல்றான். யார் அந்த ஃப்ரெண்டு, அவனோட அட்ரஸ் தான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது, கட்சி மீட்டிங்ல தான் அவன் எனக்கு பழக்கம்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அவன் கேட்டதுக்காக தான் வாங்கி தந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எங்க வச்சு பார்த்த, அதையாவது சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் கடைசியா ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கியிருந்தான், அங்கதான் போய் தந்தன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த ஹோட்டலை பத்தியும் ரூம் நம்பரை பத்தியும் இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப
இப்ப நேரா அந்த ஹோட்டலுக்கு தான் வராரு. சாவி இங்கே இல்ல, ரூம்ல தான் இருக்காரு போலன்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இவர ரூமை செக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். அவன் தான் அந்த கில்லர் போல அப்படின்ற மாதிரி இவருமே துரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு பாபு வந்துடுறாரு. வெயில்ல வெளியே வந்திருக்காரு போல. ஏற்கனவே ஹீரோ கிண்டல் பண்ணார்ல, ஹீரோவை அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனா ஹீரோ வேகமா பாபுவை போட்டு அடிச்சுட்டு கிளம்புறாரு. எப்படியாவது அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி வெறித்தனமா துரத்திட்டு போறாரு. அவன் ஒரு பஸ்ல ஏறிடுறான். இப்ப பைக்ல லிஃப்ட் கேட்கிறாரு. பைக்குக்காரரு கண்டுக்காம போறாரு. அந்த சமயம் பார்த்து இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. ஸ்டார்டிங் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரு வராரு. அவர் கூட சேர்ந்த மாதிரி இவர் சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கால் பண்ணி பால் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது போன் தெரியாதனமா கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு குனியும் போதுதான் இந்த ஃப்ரெண்டோட காலை பாக்குறாரு. பார்த்தா இவரோட கால்ல அலர்ஜி இருக்கு. அதே மாதிரி அந்த ரூமோட கீயை இவர் தான் வச்சிருக்காரு. அப்ப இவன் தான் அந்த ரூம்ல இருந்திருக்கான். இவன் தான் அந்த ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணிருக்கான்றதை புரிஞ்சுக்கிறாரு. ஜிகே ஸ்பீடா போ, அவனை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அனீஷ்னு கூப்பிடாம ஜிகேன்ற மாதிரி கூப்பிடுறாரு. அதுக்கு இவருமே கவலைப்படாத, சீக்கிரமா பிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் ஜிகேன்னு கூப்பிட்டோம் நம்ம தெரியாதனமா ரியாக்ட் பண்ணிட்டுமேன்றது அனீஷ்க்கு அப்புறமா தான் புரியுது. அனீஷ் ஷாக் ஆன மாதிரி சட்டுன்னு இங்க இருந்து இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஒரு இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அனீஷ் இருக்கார்ல, தண்ணீரை முக்கி ஹீரோவை சாவடிச்சிடலாம் நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கல் எடுத்து இவரோட கால்ல திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. அவன் வீக் ஆகி விழுந்துடுறான். இவருமே லாக் பண்ணிடுறாரு. டிஎஸ்பி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்கார்ல, அனீஷை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராரு. இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாரு. எதை வச்சு அந்த முடிவுக்கு வந்தேன்னு டிஎஸ்பி கேட்கிறாரு. டே சொல்லுடான்ற மாதிரி அனீஷை மிரட்டுறாரு. அனீஷும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பைலிக்கு ஒரு தம்பி பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவருமே ஒய்ஃபி கிட்ட அந்த பாபுவை வீட்டை விட்டு துரத்தி விட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவருமே லோடி இறக்கும் போது காதுல வாங்குறாரு. பாபு இல்லைன்னா உள்ள ஈஸியா நுழைஞ்சிடலான்ற மாதிரி நினைக்கிறாரு. பாபுவோட ஒய்ஃபும் மாமாவும் கிளம்பி போனாங்க பாத்தீங்களா, அப்ப நான் தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாபுவோட ஷர்ட்டை எடுத்துக்கிட்டேன். நான் இந்த விஷயத்த பண்ணி பாபு மேல பழி போற மாதிரி பண்ணோன்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மரத்துல ஏறி நான் உள்ள நுழைஞ்சு விஷயத்த முடிச்சேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப டிஎஸ்பி இருக்கார்ல, நான் ஆல்மோஸ்ட் இவன் தான்றதை கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்குள்ளதான் நீ கூட்டு வந்துட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சார் இவன் ஒருத்த மட்டும் இதை பண்ணல சார், வேற யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அப்படி ஹெல்ப் பண்ணது யாருன்றதையும் 1 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் டிஎஸ்பி கேட்கிறாரு. அதுக்கான பதில ஹீரோ சொல்ல மாட்டாரு. வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கிட்ட ஒரு பெரியவர் பேசுவார் பாத்தீங்களா, அந்த பெரியவர் கிட்ட ஹீரோ என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்ண சொல்லியிருப்பாருன்னா, இந்த ஊர்ல இருக்க முக்கியமான எல்லாரையும் ஒரு இடத்துல கேதர் ஆக சொல்லியிருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கேதர் ஆக சொல்லியிருப்பாரு. அதனால எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம், காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கோன்ற மாதிரி டிஎஸ்பி சொல்லிட்டாரு. இப்ப டிஎஸ்பி முதல்ல அனீஷை இந்த இடத்துக்கு வர சொல்ல மாட்டாரு. 2 நார்த் இந்தியன் பசங்களை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. இவனுங்க 2 பேர் தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாரோட ரியாக்ஷனையும் கவனிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே நார்மலா பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேர் குற்றவாளி கிடையாது, வேற ஒருத்தன் தான் குற்றத்தை பண்ணிருக்கான்ற மாதிரி அடுத்துதான் அனீஷை வர வைக்கிறாங்க. இப்ப எல்லாரோட ரியாக்ஷனும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நினைக்கிறாங்க. ஹீரோ சொல்லி தான் இந்த மெத்தட்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் யார் யாரையும் எப்படி எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படி கவனிச்சவரு இப்ப ஆளுங்களை நோக்கி பொறுமையா வந்துட்டு இருக்காரு. குறிப்பா யாரை நோக்கி போயிட்டு இருக்காருன்னா, அந்த பைலியோட தம்பி பையனை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அவருமே பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவரை நோக்கி போனவர் சட்டுன்னு இந்த பாபுவோட ஒய்ஃபு கிட்ட நிக்கிறாரு. அவங்க தான் சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள இந்த அனீஷ் இருக்கார்ல, சார் நான் மட்டும் தான் சார் பண்ணேன், என்ன எதுனாலும் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு பாபுவோட ஒய்ஃபை காட்டுறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா காலேஜ் படிக்கும் போதே அனீஷும் நிஷாவும் லவ்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா நிஷாவோட வீட்டுல இவங்களுக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது பாபுவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. பாபுவை கல்யாணம் பண்ணி இவங்க கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அனீஷ் கிட்ட சொல்லி புலம்புறாங்க. அனீஷும் பெருசா திருடலாம், அதுக்கப்புறம் 2 பேருமே வேற ஊருக்கு போய் செட்டில் ஆயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. பாபுவை துரத்தி விட்டதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவர் காதுல வாங்கிடுறாரு. பாபு இல்லைன்னா ஈஸியா உள்ள நுழையலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. கஞ்சா வேணுமான்ற மாதிரி பாபுவை இவர் தான் வேணும்ட்டு அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாரு. உன் புருஷன் சட்டை எடுத்து வெளியே வைன்னு சொல்லியிருப்பாரு. நிஷா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த சட்டையை மாட்டிக்கிட்டு தான் இவரும் மரத்துல ஏறி உள்ள வராரு. முதல்ல ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு தான் வராரு. அவங்க பார்த்து கத்தலான்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவரும் கதையை முடிச்சிடுறாரு. பைலி சரக்கச்சிட்டு இருக்காரு. இவரும் பின்னாடி வந்து அவரோட கதையை முடிக்கிறாரு. டிஎஸ்பியோ இவங்க 2 பேரை கூட்டு போங்கன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. ஆளுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி இவங்க 2 பேரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாபு சோகமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப டிஎஸ்பி இருக்கார்ல, வேகமா ஓடி போய் போர்டுல நிஷான்னு எழுதிடுறாரு. ஸ்ரீகுட்டன் உள்ள வான்ற மாதிரி இவரும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாரு. நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், வேணா பாரு, நான் ஆல்ரெடி போர்டுல எழுதி வச்சிட்டேன்னு சொல்றாரு. நிஷா தான் இல்ல சம்பந்தப்பட்டான்னு எப்படி கண்டுபிடிச்சன்ற மாதிரி டிஎஸ்பி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல,
சார் அப்பா மூலியமா தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. நானே கண்டுபிடிச்சிட்டேன்னா அதிகமா மூளை வச்சிருக்க நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்களா சார்? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு கிளம்புறாரு. இவருக்கு காரணம் தெரியல, இவர் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த பால் கவனிச்சிருப்பாரு. இவரை பாராட்டுறாரு. சரிப்பா என்கிட்டயாவது சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த அனீஷை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல சொந்தம் பந்தம் யாருமே கிடையாது. அவன் திருடின கொஞ்ச நாள்லயே கூட இங்க இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா போகாம வெயிட் பண்ணானா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைச்சேன். அதே சமயம் ஒய்ஃபும் இவனும் வேற வேற மாதிரி சொன்னாங்க. ஒய்ஃபு காயப்பட்ட துணி காணோம்னு சொன்னாங்க, இவன் வீட்டுக்குள்ள போய் எடுத்தேன்னு சொன்னான். ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி சொன்னாங்கல்ல, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அவங்க ரியாக்ஷனும் ரொம்ப முழிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுதான் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பால் இருக்கார்ல, உனக்கு தரதுக்கு என்கிட்ட வேற எதுவும் இல்ல, இதுதான் இருக்குன்ற மாதிரி இவரை பார்த்து சல்யூட் அடிக்கிறாரு. ஹீரோவும் இதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேருமே கட்டிலாம் பிடிச்சிக்கிறாங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.